ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். மார்பு சளியா, மூச்சு திணறலா, கவலையை விடுங்க. ஒரு கற்பக மூலிகை நம்ம ஊர்ல இருக்கு. அதுதான் தூதுவளை. இது ஒரு சிறந்த கீரை வகை. இதுல இருக்கிற இலை, தண்டு, காய், பூக்கள் எல்லாமே மருந்தா பயன்படுது. அது மட்டும் இல்லாம இதுல புரதம், கொழுப்பு, தாது சத்து, கார்போஹைட்ரேட், கால்சியம், அயன் எல்லாமே இருக்கு. இதை ஒரு காயக்கல்பன்னு சொல்லலாம். வாங்க இப்போ தூதுவளையை வச்சு பிரமாதமா ஒரு சட்னி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அதிரடி பூண்டு சட்னி, வெஜிடபிள் பிரியாணி, சோயா வச்சு குக்கர்ல எப்படி பண்றது, வெள்ளை கேசரி சுவையா எப்படி பண்றது, இது ஒரு ஆர்கானிக் கேசரி, பன்னீர் மசாலா தபா ஸ்டைலில் வீட்டில் எப்படி பண்ணுறது போன்ற ரெசிபிஸ்லாம் இருக்குது. ரெசிபிஸோடைய லிங்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க கற்பக மூலிகையான தூதுவளையோடைய பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் மூன்றும் கலந்துருக்கு. பித்த நீர் அதிகரிப்பால் கண்களில் நீர் சுரக்கும். இது சரியாகணும்னா தூதுவளையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இதில் அதிகமாக கால்சியம் இருக்குது. நம்முடைய எலும்புகளுக்கும் பற்களுக்கும் நல்ல ஒரு வலிமையை தருது. ஆஸ்மாவை போக்குது. வீசிங் ப்ராப்ளத்தால் சில பேர் மூச்சு விட முடியாமல் பஃப் எடுத்துப்பாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறணும்னா தூதுவளை கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம வயிறு சம்டைம்ஸ் மந்தமாக இருக்கும், உப்பிசமாக இருக்கும், வாயு பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் போக்குறதுக்கு தூதுவளை நல்லா பயன்படுது. தூதுவளையை அடிக்கடி கஷாயமாகவோ சட்னியாகவோ சாப்பிடும்போது உடலுடைய இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது. நெஞ்சு சளி குணமாகுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது சிறந்த மூலிகை. இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். முக்கியமான விஷயங்க, தொண்டை வலி, தொண்டை வீக்கம், டவுன்சில்ஸ் இதெல்லாம் சரிப்படுத்துது. சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுறவங்களுக்கு என்னுடைய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளுடைய தூதுவளை செடி. இலையை பறிச்சாச்சு. நிறைய முள் இருக்கும். மிக கவனமாக க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு சிசரில் இந்த இலையை மட்டும் நான் தனியாக எடுத்துடுறேன். இதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணுங்க. காய்கறி கடையிலையும் இந்த கீரையை நம்ம வாங்கிக்கலாம். கீரையை நல்லா அலசி சுத்தமாக இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் அளவு புளி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 6 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். வாங்க இப்போ இதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். முதல்ல மிளகாயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து உளுந்தம்பருப்பை வறுக்கணும். இது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுக்கணும். கருக விட்டுறக்கூடாது. உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். தனியா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் முழுசாக இருக்கிறதால நல்லா வறுபடணும். வெந்தயம் வாசனை வந்துருச்சு. இதிலேயே சீரகத்தையும் புளியும் போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதே வாணலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த தழைகளை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டாச்சு. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம பெருங்காய பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்ச சட்னியை ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா சட்னியும் ஆட் பண்ணிடலாம். சட்னி எப்படி நல்லா கலரி விடணும். நிறம் மாறிடுச்சு. நம்ம விட்ட எண்ணெய்
மேலே வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் ஓரத்துலலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம் வாங்க. சுவையான தூதுவளை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது மார்பு சளியை போக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை செஞ்சு பாருங்க. உங்கள் குடும்பத்தாருக்கு கொடுங்க. அடிக்கடி உணவுல தூதுவளையை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா அந்த சஜஷன்ஸையும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஒண்டர் பாலின் சேனலில் கபசுர குடிநீர் தயாரிப்பு, அளவு, பருகும் முறை தமிழ் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கோம். ஆர்சனிக் ஆல்பம் எப்படி சாப்பிட்றது, தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கோம். பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புதிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் கவனத்திற்கு வரும். ஆல் என்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching.